guys வந்துடலாம். நம்ம இன்னைக்கு ஆன்லைன் எக்ஸாம் பண்ண போறோம். சோஷியல். நம்ம சோஷியல் தான். அதான் சொல்ல வந்தேன். மறந்துட்டேன். நான் வீடியோல நான் முஞ்ச பேருக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கிட்டு அம்மா கிட்ட பேசி டைம்ல இது பண்ணிருந்தாங்கல்ல சோஷியல்னு சொன்னாங்க. அது உங்களுக்கும் கேட்டுக்கும். ஆனா இப்போ நம்ம சோஷியல் வளர்ச்சிதான். நம்ம இன்னைக்கு 9:30க்கு தமிழ் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை பார்த்துருங்க. ஷேர் ஸ்கிரீன் போட்டுடலாம். பிக்சர் பேர் வருமா? நான் ஒரு போவா லைட்டா போய் பேசிடலாம். இது போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி. First question. Dash is the process. இது மொத்தம் டோட்டலா எத்தனை क्वेश्चंस இருக்கு பாத்தீங்க? 20 தான்டா. வேகமா 20 முடிச்சலாம். தானா? அப்படியே லேட் ஆகும். Dash is the process of moving humans, animals and goods from one place to other. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் படி. गाइस உங்களுக்கு ஏதாச்சும் என்ன கமெண்ட் சொல்லுங்க. படிமா ஆப்ஷன் படிமா. ஓகே. Communication. நானே படிச்சேன். செகண்ட் Transportation. அதே சொல்றமா. நீயே படிக்கறியா? சரி படி. Transportation. Development. எல்லாமே பார்த்தா கொஞ்சம் ஆர்டரா இருக்கு. பெருசா modernization. அப்ப இது process of moving one place to another. நான் வந்து ரெண்டு சூஸ் பண்ணேன். ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்பனா இதா எது? அதான் வேர்ட் சொல்லு. வேர்ட் வந்து ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்காத. நம்ம ஆல்ரெடி லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமா. ஸ்மால் rivers which flow down hill or mountain are called small rivers which flow down னா மேல இருந்து கீழ வரும். ஹில்ல இருந்து இல்ல மவுண்டன்ல இருந்து வருது. waterfalls. இல்ல ஆப்ஷன்ஸ் படி. lakes, sea, river, streams. Lake, sea, படிச்சிட்டியா? sea, river, streams. Streams. நான் கனவு லைவ் பண்றேனா गाइस. அது வந்து லைவா அம்மாவோட இது கிளாஸ் இருக்குல, கிளாஸ் லைவா தேமா போயிச்சு. அம்மா பார்க்க டைம்ல லைவா அது ஃபுல்லா லைவா போயிடுச்சு. நான் பேசிட்டு இருந்தேன்னா கடைசியில அம்மா கடவுள் எங்க எங்கெல்லாம் ஊருக்கு போனேன்னு தெரியல. இன்னும் கடிக்கலையா? அப்புறம் நான் ஸ்டீமர்ஸ் குடுத்துறலாம். ஸ்டீம் இல்ல ரிவர் நினைக்கிறேன். ரிவரா? ரிவர் இல்ல. பாஸ்போர்ட் மழை இருந்துட்டு வருது. கம் பேக். ஓய் गाइस நம்ம ரிவர் நான் ரிவரா நான் கண்டுபிடிச்சோம். இத படி. That was the bird used for communication. காலையில படிச்சமே அது. Communication in ancient days னா பழைய காலம். மாடர்ன் டேஸ்னா நம்ம காலம். சோ இந்த வேர்ட் நம்ம பார்த்தோமே. ஆப்ஷன்ஸ் வேகமா படிச்சிடு. pigeon horses,
என்னடா இது கேள்விப்படாத வார்த்தை இருக்கு. படிச்சாதானே சொல்ல படிக்கிறாங்க. ஈகிள் ஈகிள் பெங்குயின் பெங்குயின் பீல ஆரம்பிச்சாலே பெங்குயின் கிடையாதுமா, எழுத்து கூட்டுமா. பி ஏ சி ஓ சி கே பீகாக். ஓ பீகாக் அப்ப மறந்துட்டேன் பேர. ஏங்க யூஸ் பீகாக்கா பீகாக்னு நினைச்சிட்டு அந்த பேர் சொல்றேன். பெங்குயின் போய் செகண்ட் சாய்ஸ்க்கு கிளிக் பண்ணு. நெக்ஸ்ட்ல போயிடுச்சு பீகாக். என்னது நம்ம காலையில ரிவைஸ் பண்ணுமே எந்த வேர்ட் அம்மா சொன்னனே. ஆஸ்குட்டர் போஸ் சரக்கு பிஜிஎம்மா பீகாக் பீஜன் பீஜனா பிஜிஎம் தான் அந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணாங்க. பீஜனா என்னது என்ன பண்றது சொல்ற அப்புறம் சொல்ற டைம் ஆயிடுச்சு. இது படி. ஏ டீப் அண்ட் வாஸ்ட் ஓகே வாஸ்ட் இது ரிவைஸ் பண்ணோம். ஸ்ட்ரெச் ஆஃப் water found along the edge of a continent. Edge of a continent is called /n. So deep and vast stretch of water. Deep and vast stretch of water as சொன்னனே மார்னிங். ஆப்ஷன் படிங்க. Ocean, lake, seven, lake. இது கரெக்ட் ஆன்சர். என்னது? ஓஷன் டெல்டா. ஓஷியன் டெல்டா டி வருது. ஓஷியன் லேக் சி டெல்டா. இது சொல்லு பாப்போம். காலைல ரிவைஸ் பண்ணோம். வாஸ்ட் அண்ட் டீப். ரொம்ப அடியா இருக்கும். ஆழமாவும் இருக்கும் வாஸ்டாவும் இருக்கும். ஓஷனா புரிஞ்சிச்சு. நான் நீ மவுஸ் அத நத்தி தெரிஞ்சு. நான் இப்ப காமிச்ச வேணும்னே. என்ன பண்றது டைம் ஆப்ரியே. நெக்ஸ்ட் படி. படிமா கொஞ்சம் வேகமா படிமா. A dash is a hollow. ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்த உடனே நீயே இமேஜின் பண்ணாத வேர்ட்ஸ். ஃபுல்லா எழுத்து போட்டு. Hollow and low land where rain rain water gets collected. என்ன மீனிங் புரியுதா क्वेश्चन. dash is a hollow and low land where rain water எல்லாம் அங்க கலெக்ட் ஆகும். ஆப்ஷன் படி வேணுமா. நம்ம கூட படி. ஆப்ஷன் படி. கலெக்ட் ஆகும். ஆப்ஷன் படி. sea, lake, river, streams. எதுல போய் ரெயின் வாட்டர் எல்லாம் கலெக்ட் ஆகும். ஏதோ ஸ்ட்ரீம்ஸ். அதான் நானும் நினைச்சேன். ஏன்டா நான் ஸ்ட்ரீம்ஸ்ல புடு வார்த்தை இருக்கே எவ்வளவு ஸ்ட்ரீம்ஸோ அப்படி நினைச்சேன். அப்ப தப்பா சொல்லிட்டாரா. A dash is a hollow and low land where rain water gets collected. Sea, lake, river, stream. ஸ்ட்ரீம்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்ட்ரீம் கிடையாது. இத படி வேகமா. Lake is a hollow and low land. லேக்கேடா. லேக் இங்கே போடு. அடுத்து படி. What is the mode of transport? எழுத்து கூட்டே ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு கெஸ் பண்ணு. ரெண்டுமே போடு ரெண்டுமே. போய்தானா ஓகே. Transport mode of transport. Transport invented by the Wright brothers. காலையில கூட match the followingல Wright brothers என்ன transport கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க Wright brothers? உட்கார்ந்திருந்தாங்க. அப்போவா எனக்கு பாடம் கொடுங்க நீங்க. சரி இன்வென்டட்னா என்னது? இன்வென்டட்னா என்னமா? இன்வென்டட் நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். இன்வென்ட் கண்டுபிடிக்கிறது நேத்து தான். கண்டுபிடிக்கிறதுமா மறந்துடுமா நான் சொல்றீங்க. அப்ப ரைட் பிரதர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஏரோப்ளேன். கண்டுபிடிச்சாங்களா? மூணுத்தையுமே படி.
நாலுமே bus, ship, ஷிப். airplane, helicopter. நான் airplane helicopter பார்க்கவே இல்ல. ஐயோ பார்த்துட்டாலும். 7 படி. ஆனாலும் airplane சோ ஏரோப்ளேன் யார் கண்டுபிடிச்சா? brothers. ரைட் பிரதர்ஸ். Right brothers. நான் புடிச்சேன் ஏமே. நாங்கனா கண்டுபிடிச்சாங்களா? ஆமா கிட்ட வா. டைம் ஆயிடுச்சுப்பா. 31. அப்படி 10:31. What were the ways to exchange ideas and இதெல்லாம் கேக்குமே நூட்ல வச்சா கூட கேக்குமா ஏன் சவுண்ட் ஜாஸ்தி கேக்குது? ஆமாம். ideas and feelings in earlier days. What were the ways to exchange ideas and feelings in earlier days? இன்னைக்கு டிக்டேஷன்ல கூட எழுதணும். gestures னா என்ன? இந்த சைக்கிள காமி. அது இதமா இதான் gestures சைகை முறை. pictograph இது படிமா. நான் வேணுமா? நாத்திக்கு வேணுமா? டெலிஃபோனியா போஸ்ட் கார்ட். எந்த வழியில பேசுனாங்க? ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்ணாங்க. போஸ்ட் கார்ட். அட பாவி நான் போஸ்ட் கார்டு போஸ்ட் உள்ள போட்டு பேசுறேன். லலக்கும் நான் சொன்னேன்ல சைகை முறை சொன்னேனே எதுமா? gestures. அதான் அப்படியே பேசுனாங்க. அப்ப actions and gesturesல தான் பேசுனாங்க. action and gestures. exchange feelings and ideas. இங்க லெசன் படிச்சிட்டு தெரிஞ்சுக்கோ. गाइस இந்த ஏரோப்ளேன் ரொம்ப ஆபத்தானது. ஹெலிகாப்டர் நான் வெடிச்சு நான் சொல்லிட்டேன். போட்டோம். பாஸ் பண்ண ஒரு நிமிஷம். எங்க என்ன கேறான்னு தெரியல அண்ணா. நான் போய் வரேன். பை गाइस நான் ஏஞ்சி போன மாதிரி உங்களுக்கு பாஸ் அவுட் காட்டேன். லலக்கா ஏஞ்சி போன மாதிரி ஏன்னா என்ன பண்றாங்கன்னு தெரியல. வெள்ள ஏதோ பண்ணிருக்காங்க. A small ocean around the north நம்மள நோக்கி இருக்கு. நம்மள நார்த். ஏன்னா நம்ம உள்ள மேப்லயே பார்க்கும்போது தண்ணி காத்து நம்ம பிளேஸ்ல. ஓகே around the north pole that is frozen around the year meaning the small ocean small-ஆ இருக்கும் around the north pole சுத்தி இருக்க small ocean frozen around the year. frozen stageலயே இருக்கும் throughout the year. இதோ இப்போ நம்ம வச்சிருக்கோம் நம்ம தரையில இருக்க தண்ணி frozen-ஆ அங்க ஓஷன்ல. இதெல்லாம் படி ஆப்ஷன் படி. ஓகே Antarctica அத coldest continent. Antarctica ocean ஓஷனே இல்லையே. இதுமா இது அண்டார்டிகா. இது ஆர்க்டிக் ஓஷன். படிமா வேகமா படிமா. ஆர்க்டிக் ஓஷன். இது வந்து அட்லாண்டிக். ஓகே அட்லாண்டிக் ஓஷன். இது வந்து எடுத்து கூட்டுங்கம்மா. ஏங்க ஆமா உரேத்து கூட்டணுமா வர மாட்டேங்குதுமா. EAC pack guys அவன ரீட் பண்ணுங்க. if IC Pika Pacific. PACI வந்து பசி. FIF Pacific. அப்படிதாம்மா எழுத்து கூட்டணும். எது அப்போ ஃப்ரோசனா இருக்கும். throughout the year ஃப்ரோசனா இருக்கிறது எது? guys சொல்லுங்க எனக்கு. ஓ ஓகே என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணிருக்கான் गाइस. இவன் கரெக்ட்டா நான் புத்தி கரெக்ட்டா. ஆர்க்டிக்.
Arctic. ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டிக் ஓஷன் தான் வந்து எப்பத்தாலும் வந்து ஃப்ரோசனா இருக்கும் த்ரூ அவுட் த இயர். இது படிங்க. Which is a வேகம் which வேகம் is speed. a narrow place piece of land connecting south and இது உங்களுக்கு நல்லா தெரியும். asset. அம்மா எழுத்துக்கூட்டுமா, அது ஒரு கண்ட்ரிப்பா, உனக்கு நல்லா தெரியும். கண்ட்ரி அது எழுத்துக்கூட்டு. நான் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி எழுத்துக்கூட்டு. AME அமே RI ரி அது மாதிரி அமெரிக்கா. அட பாவி, இது உங்களுக்கு இனிமே படிக்க அது தெரியணும். கூட தல்ல இனிமே இத படிக்க தெரியணும். அந்த அமெரிக்கா ஃபிளாக் ஆச்சு இருந்துச்சுன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். அது அமெரிக்கான்ட்டு அது போனோம். நேத்து வீடியோல நீங்க பாத்துட்டீங்க. நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். and not animals. இப்பதானே பச்ச கண்ட்ரி பேர். அமெரிக்கா not அமெரிக்கா. சொல்ல படி திரும்ப வேகமா. Which is a narrow piece of land connecting to South America and North America. So North Americaவையும் South Americaவையும் கனெக்ட் பண்ற narrow piece of land. அது பேர் கேக்குறாங்க. இந்தா படிங்க. ஆப்ஷன் படிங்க. Isthmus. இதெல்லாம் கஷ்டமான வார்த்தை. ஈஸியான Isthmus of Panama. ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு நீ கஸ் பண்ணாதம்மா. ஃபுல்லா எழுத்துக்கூட்டு. ஓகே. இது சூஸா கேனல் கேன்சல் மை பால்க் ஸ்ட்ரெயிட் கல்ஃப் ஆஃப் மன்னார். இது ஒண்ணுமே புரியல. பச்சை தான புரியும். சைனா வார்த்தை இல்ல, ஜப்பான் இல்ல, தெலுங்கு வார்த்தை மாதிரி. இத ஞாபகம் வச்சுக்கோ. இதான் ஆன்சர். சவுத் அமெரிக்காவையும் நார்த் அமெரிக்காவையும் கனெக்ட் பண்ற லேண்ட் எது? Isthmus of Panama. திரும்பி சொல்லு. Isthmus of Panama. 10 படிங்க. கேவலமா இருக்கு வாய்ஸ். dash refers to the exchange of information among people குள்ள. among people. என்ன மீனிங்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? dash refers to the exchange இல்லனா exchange of information. exchange னா மாத்தி நம்ம பேசுறோம்ல. exchange of information among people. amongனா people குள்ள. peopleக்கு நான் இப்ப ஆப்ஷன்ஸ் இப்ப யூடியூப்ல வச்சு பேசுவானே மாத்தி அதுவா? அதுவும் ஒரு இதுதான். ஐடியாலஜி. அப்புறம் இது ஆன்சர் தெரியும். ஐடியாலஜி ஆன்சர் கிடையாது. இது படிங்க. நீங்க சொன்னீங்க அதான் ஆன்சர். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் படிங்க. ரெஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு ஜட்ஜ் பண்ண வேணாம். எத்தனை क्वेश्चन இருக்கு? இன்னும் 10 இருக்கு. 10 இருக்கா? இது ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்தியாவா? இந்தியன். ஐயே என்ன இல்லையே. இந்தியன் சொல்றாங்க. இந்தியாவா? இந்த வீடியோ போட்டுனா மானம். இந்தியாவா? ஐ என்ன இல்லமா. ஓ இந்தி. ஐ DEA. ஐடியா. இந்தியா எங்க? சாய்வா. இந்தியா. ஃபர்ஸ்ட் லெட்டர் கைடா தெரியுது. Communication. எழுத்து ஏன் கூட்ட மாட்டீங்க? dash refers to the exchange of information among people. இது நாத்துல எது? ஐடியாலஜி, ரெஃபரன்ஸ், ஐடியா, கம்யூனிகேஷன். கரெக்ட். கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேட் மூலமா தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது which of this is a means of water inbound ட்ரீல ஆரம்பிக்குது. transport திரும்பி படிங்க. which of these easier means of water transport. படிங்க ஆப்ஷன் படி.
பைசைக்கிள். பைசைக்கிள். அதான் நான் சொல்றேன் பைசைக்கிள். யா. எஸ். யாட். 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 யாட்னு படிக்கணும் சைலண்ட். யாட். பஸ். ட்ரெயின். வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இது வாட்டர் எது போகும்? போட்ரா போவோம். ஆனா இல்ல என்னன்னு பாக்குறேன். 4 ஆப்ஷன்லயும் இருக்கு. இன்னொன்னு ட்ரெயின் இல்ல. ட்ரெயின் ஏர். ட்ரெயின் ஏரா? ஏர் இல்லடா ஏரோ போக. ட்ராக்ல லேண்ட். ட்ரெயின் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், பஸ் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், சைக்கிளும் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். யாட் தான் போட் மாதிரி இருக்கும். அதான் நான் சொல்றேன் யாத்ரா கரெக்ட். சொன்ன பிறகு அதான் நான் ஆனா இது யாட் ஸ்பெல்லிங்கே தெரியலையே. ஆனா யாட் நேமே தெரியாது. இத படி. Which இந்த क्वेश्चंस எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கணும். Which land from land form as big peaks. Peaks நான் peaks னு சொல்வேன். நான் எப்பவுமே peaks. And shopping. மாமா எழுத்து கொடுங்க. sloping sides. திரும்பி क्वेश्चन படி. Which land from has peaks and sloping sides. சோ அந்த லேண்ட் ஃபார்ம்ல பீக் இருக்குமா? பீக்னா அந்த இதுல மலை மாதிரி. மலை மாதிரி அதான் பீக். சோ பீக்கும் இருக்கும், ஸ்லோப்பிங் சைட்ஸும் இருக்கும். So guys, ஐயோ இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்லிருந்தோம். நம்ம இன்னைக்கு ஈவினிங் நான் ராத்திரி பண்ணிக்கலாம். ஆப்ஷன் படிங்க வேகமா. Plain, plateau, mountain, hills. Hills. அப்ப எந்த லேண்ட் ஃபார்ம்ல பீக்ஸும் ஸ்லோப்பிங் சைட்ஸும் இருக்கும்? மவுண்டன். மவுண்டன்ல எது வேணாலும் இருக்கும். மரம் இருக்கும், ஆப்பிள்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அப்ப நம்ம மவுண்டன் சொல்லலாம். மவுண்டன் கரெக்ட். गाइस நீங்க சொல்லுங்க. சூப்பர் गाइस. அப்படிடா சொல்லு. சரி மவுண்டன் போடுங்க. டூல ஒழுங்கா மவுண்டன் போடுங்க. அங்கே இது ஆன்லைன் கிளாஸ் இது மாதிரி தான் பீக்கா இருக்குது தான் மவுண்டன். Plateau is an area raised land with a flat top. இதுதான் plateau. நான் சிக்கன் மேக்கிங். raised top கொஞ்சம் raise ஆயிருக்கும் ஆனா flat top. flat-ஆ இருக்கும். ஆனா இப்படி இருக்கும். peak and sloping sides. அதான் mountain. எங்க गाइस உங்களுக்கு காட்டுறோம். இல்ல இந்த மலைய பாருங்க गाइस சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு. சிக்கன் பீஸ் பார்க்க மாதிரி ஹிமாலயாஸ் அது சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஹிமாலயாஸ் சாமி. ஓகே மவுண்டன் குறிங்க. மவுண்டன் குறிச்சா நானே கண்டுபிடிச்சேன் மவுண்டன். அடுத்த क्वेश्चन நீ எத்தனை क्वेश्चन பாக்குறேன்? இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் வேகமா படிங்க. கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுவாங்க. dash 10 minutes தானா? dash is known as the land of grand. காலையில வந்து படிச்சோம். land of எழுத்து கொடுங்க. land of golden field. நான் எழுதுனேனே அம்மா ஆன்சர். golden field. Please. எந்த country? எந்த continent? dash is known as the land of golden fields. Australia, not America. Antarctica. Europe. So totally how many continents are there? நான் கேள்விப்பட்ட இது ஓகே. How many continents? guys க்கு சொல்லு. சொல்லு எங்க பார்க்கலாம். 25. 25 தான். 7 சொல்லு guys. அட பாவி. சொல்லுமா. 7 guys. 7 continents இருக்கு. அதுல வந்து smallest வந்து Antarctica guys. So guys நாங்க pancakes எல்லாம் உங்களுக்கு how to do exam. ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப். எது கரெக்ட் ஆன்சர்? land of golden fleece. நார்த் அமெரிக்கா இல்ல அண்டார்டிக். ரெண்டு சான்ஸ். I can give you 2 chances. ஆஸ்திரேலியா. அடப்பா சொல்லு guys கிட்ட. guys ஆஸ்திரேலியா guys. அதல ஆஸ்திரேலியா தான் land of golden fleece guys.
கூட சொல்லணும். ஆமா கைஸ். ஆமா கைஸ். ஆமா கைஸ். அதுதான் கேள்வி சொல்லி பதில் சொன்னா அவங்களுக்கு மண்டையில ஏறும்ல. கைஸ்க்கு அது மண்டையில ஏறும். அட்கின்சனுக்கு ஏறல. இது படி. எனக்கு ஒண்ணுமே ஏறாது. Tibet Plateau is in dash. எங்க இருக்கு? சென்னை. சென்னையிலமா? No, China. சிரிப்பாங்க. Nepal, India. ஏய் தப்பு. சைனா அப்புறம் நேபாள். சைனா, நேபாள், இந்தியா, ஆப்பிரிக்கா. எங்க இருக்கு? டிபெட் பிளாட்டியூ. சைனா, நேபாள். நேபாள்மா? நேபாள். இந்தியா, ஆப்பிரிக்கா. இந்தியா, ஆப்பிரிக்காவா? ஓ ஆப்பிரிக்கா போய் வந்துச்சு. அப்படின்னா அப்படி அப்பவே வந்தது. சைனா ஞாபகம் வச்சுக்கணும். So guys, மெயின் எக்ஸாம்க்கு எழுத முடியும். So guys, திரும்பி சொல்ற நேத்து சொல்லியிருந்தேன். நீ என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தப்பான ஆன்சர் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு தப்பான ஆன்சர் சொல்லினா ஒரு மட்டும் மிச்சம் மீச்சுனா அத கரெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே गाइस. சோ டிபெட் பிளாட்டியூ எங்க இருக்கு? ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணணும். மெமரைஸ் பண்ணுங்க. டிபெட் பிளாட்டியூ இஸ் இன் சைனா. இது படி. காலுங்க. இது படி. ஓகே. Dash is the trend. எது? third longest. longest இல்ல. எழுத்து ஒண்ணா போடணும். ஒண்ணா எல்லாத்தையும். GEST. அது gift. Gista. சோ அப்போ largest. நான் largest தான் சொன்னேன். longest ன்னு சொன்னீங்க. நான் largest ன்னு சொன்னேன். largest. largest அப்புறம் அடுத்த வேர்ட் க்ளோஸ் பண்ண போறாங்க. continent of the world. திரும்பி क्वेश्चन படிங்க. That is third largest continent of the world. இது third continent. Papa. Australia, not America. அமெரிக்கா இல்ல. Antarctica. கரெக்ட்டா ஸ்பெல் பண்ணுங்க. அமெரிக்கா மைய இருக்குமா? Antarctic. C silence. இது என்னது லாஸ்ட்? ஈமா? ROPE. Rope. Europe. UK. UK ல யூரோப் கண்ட்ரீஸ் சொல்லு गाइस. மானு போறவங்களுக்கும் அவன் தின்ன மானு போகாது. உனக்கு தான் போகும். So third largest continent எது? The two main forms of land transport are by dash and dash. என்னடா அம்மா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணாம போயிட்ட? இந்த क्वेश्चन ஆன்சர் அடுத்த क्वेश्चन போயிட்ட? நார்த் அமெரிக்கான்னு சொல்றேன். நார்த் அமெரிக்கா தானே? நார்த் அமெரிக்கா. ஆமா நார்த் அமெரிக்கா தான் third largest. கண்டுபிடிச்சேன் பட்டிங்க. சரி எது நான் சொன்னல largest continent காலையில மார்க் பண்ணுமே. largest continent நம்ம இருக்க கான்டினென்ட் தான். நம்ம கான்டினென்ட் என்னது? நார்த் அமெரிக்கா. ஏசியால தானே நீ? ஆமா ஏசியா தான் largest continent. நம்ம ஏன் ஏசியால இருக்கோம்? அங்க தெலுங்கு பேசுவாங்க. வளராத. நான் இது படி the two انا சொல்றேன். the two main forms of land transport are by dash and by dash. So the two main forms of land transport. படி options படிமா.
ஆப்ஷன்ஸ் படிமா. ரயில் ரயில் ரோட். ரெயில் ரோடு 2. ரயில் ரோடு 2. ரயில் பஸ். ரயில் ஷிப். சைக்கிள் ஏரோப்ளேன். சோ இதுல வந்து ஏரோப்ளேன் வந்து என்னது? என்ன டிரான்ஸ்போர்ட்? ஏர் டிரான்ஸ்போர்ட். சைக்கிள் அது லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இது வராது, இந்த ஆப்ஷன் வராது. இதுல ஷிப் என்ன டிரான்ஸ்போர்ட்? வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ரயில் லேண்ட் தான். ஆனா இதுல ஒண்ணு வந்து வாட்டர் இருக்கவே நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. ரயில் அண்ட் ரோடு இதான் வரும், பஸ் மட்டும் வராது. ரோட்ல வந்து எல்லாமே வரும், பஸ், கார். அதான் ரயில் அண்ட் ரோடு அது சூஸ் பண்ணு. நம்ம ஊட்டிக்கு போயிடோம்ல. சரி, நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? கைஸ் கிட்ட சொல்லிடு, இனிமே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லெசன் எடுத்துப்போம். அத வந்து இந்த புக் வச்சு படிச்சு காமிக்க போறோம். ரீடிங் ஹேபிட். ஊட்டிக்கு போனோம்ல, அதோட நெடுவு நாங்க வந்து அதான் எல்லாத்தையும் பார்த்தோம்ல. மலை. சரி முடிச்சிட்டு பேசலாம். பூகலா இருந்துச்சு. ரயில் அண்ட் ரோடு போடுமா. ரயில் ரோடா? ரயில் ரோடு சூஸ் பண்ணு. அடுத்த கேள்வி படி. ஐயோ நெக்ஸ்ட் ரெண்டு வர 3 தான் இருக்கு. ஆமா, ஆனா அது பாருங்க 5 minutes தான் இருக்கு. 52 ஆயிடுச்சு. ஆப்சென்ட் போட்டுருவாங்க. அப்பனா நான் क्वेश्चन படிக்காம முடிச்சிடலாமா? क्वेश्चन படிமா. Which water body is following இல்ல, எழுத்து போடுங்க. following தான். following true. followனா F O L L O W. இங்க என்ன வருது? F L O W. flowing through metro train. இது நிறைய தடவை படிச்சீங்க. ஐயோ அங்க பாரு. metro train மா. இந்த வீடியோ போடாத தயவு செய்து. ஏங்க ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ற. ஆமா, metro train ஆ? M O U N mountain. அப்படியே மெட்ரோ ட்ரெயின் சொன்னேன். அம்மா எம்ம பார்த்த உடனே கெஸ் பண்ணாதம்மா. இல்லம்மா, ட்ரெயின் வந்துச்சு, மெட்ரோ. திரும்பி படி வேகமா. Which water body is flowing flow ஆவறது from one place to other. flowing through a mountain. மவுண்டன் வழியா எந்த வாட்டர் பாடி போகுது? இது படி, ஆப்ஷன்ஸ் படி. Lake, sea, river, ocean. சோ இதுல எது வந்து மவுண்டன்ல ஃப்ளோ ஆகுது? லேக். ஐயோ லேக் லேண்ட்ல. ஐயோ லேக் இதுல கிடக்கும், தரையில, லேண்ட்ல. லேக் லேண்ட். ரிவரா? ஓஷியன் எங்க இருக்கும்? ஓஷியனும் உனக்கு மவுண்டன்ல போகாது. ஓஷியன் லேண்ட்ல தான் இருக்கும். சீயும் லேண்ட்ல தான் இருக்கும். ரிவர் தான். அத பாரு. எப்படி சொல்லுங்க? இந்த மலை இங்கதான் இருக்கு, மலை அங்கேயும் இருக்கு, இங்க மலை இருக்கு, இங்க தண்ணி ரிவர் இருக்கு. சரி நெக்ஸ்ட் क्वेश्चन படி. லேக் வந்து ஹாலோ அண்ட் லோ லேண்ட். இத லேக். இத பத்தியா? இதுதான் வந்து ரிவர், மவுண்டன் வழியா வரும். நீ என்ன சொல்றீங்க? இத புயல் உருவாற பிளேஸா? சிசி புயல் இங்க தான் கிடக்கும். இந்த क्वेश्चन படி. 3 தான் முடிச்சிட்டு பேசலாம் गाइस. ஏய் இதெல்லாம் 1 2 3 லாம் வந்துச்சு. When was the first railway line started in India? என்ன மீனிங் புரியுதா? அதான் 1000 இல்ல என்ன மீனிங் சொல்லுமா. நான் மீனிங் என்னன்னா, எப்போ நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு இந்தியால? ரயில்வே எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? வருஷம் ஒரு வருஷமா படி. அதான் வருஷமா? ஐயோ இதெல்லாம் படிக்க கஷ்டம். 1853 அப்படி படி. 1853. அடுத்து 1854. 1863. 1843. இதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் இருக்கிற வயசு போகுது. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1853. 1854. 1854 நைனா. தப்பா 1854 போட்டுருக்கு. 1854. 1854. தப்பு. one more chance. 1843.
8066. இப்ப இங்க தலைகீழா இருக்குல்ல ஆன்சர் இருக்கு. அப்ப தலைகீழா கண்டுபிடிக்கணும். தலைகீழ கண்டுபிடிதா? தலைகீழ கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் ஐயோ சீக்கிரம் 4 minutes தான் இருக்கு. இங்க இருக்கு அந்த ஆன்சர். தெரிஞ்சிச்சா? எங்க இருக்கு காமி? யாதோ எங்க காணா போச்சு. கெஸ் வர்க்கா? இது படி. ஞாபகம் வச்சுக்கணும் 1853 தான் 1853 தான் ரயில் கண்டுபிடிச்சாங்க. இது ஏ டேஷ் இஸ் a எழுத்து கூட்டணும் கற்பனை பண்ணணும். ஷெல்டர்ட் இப்படிதான் எழுத்து கூட்டணும் பார். sheltered body of water where ships கப்பல்கள் boats are and barges can be அது docked. Sheltered bodyனா கவர்டா இருக்கும். ஷெல்டரோட நிழலோட. ஷெல்டர்ட் பாடி ஆஃப் வாட்டரா ஷிப்ஸ் போட்ஸ் பார்ஜஸ்ல அங்க டாக் பண்ணுவாங்க. ஆப்ஷன் படி cautious நோ எழுத்து கூட்டணும். நம்ம ரீடிங் வீடியோ எடுத்துக்குவோம். ஏமா ஃபாஸ்டா பேசுங்க. COAST CO வந்து கோஸ்ட். ஐயோ 2 minutes தான் இருக்கு. CO coast bay பேனா கரையா கரையில நிறுத்துறாங்களா? அப்புறம் அடுத்தது நம்ம இதுல எழுதணும். ஆன்சர்ல எழுதணும். ஹார்பர். சோ எங்க போய் நிறுத்துவாங்க இதெல்லாம் டாக் பண்ணுவாங்க? பேனே கரையாது. கரை பே. நான் என்ன சொன்னேன்? காலையில கூட சொன்னேன். அதான்மா இப்ப கரையில தான் இருக்கு. இப்ப புயல் கரையை காந்திச்சு சொல்றாங்களே அதான் பேய தாண்டிச்சுன்னு அர்த்தம். புயல் இப்ப கரையை தாண்டிச்சுன்னு அர்த்தம்ல. அங்கதான் நிறைய இருக்கு. அதான் நியூஸ்ல சொல்லியிருக்காங்களே நெவர் புயல் வரும்போது எல்லாம் போச்சு எடுத்துட்டு போறாங்க கரையில இருந்து அப்படின்னு சொல்றாங்களே. அதை எடுத்துட்டு போயிட்டாங்க புயல் டைம்ல. பாதி போச்சு வச்சுட்டு போயிச்சு புயலையே. அதான் கரை. லாஸ்ட் क्वेश्चन படி. அது இல்ல ஆன்சர். ஹார்பர் தான் ஆன்சர். ஹார்பர் தானா? ஹார்பர் நான் புயல் பேசே விட்டு திரும்பி செக் பண்ணலாம். இது படி. டேஷ் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர். அமேசானா? படிங்க. அமேசான் வந்து ஃபாரஸ்ட். அமேசான் ஃபாரஸ்ட் தப்பா கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு குழப்பறதுக்கு. அடுத்து படி. அமேசான் காங்கோ நைல் கங்கா கேட்டல் கங்கா ரிவர் பேர் அது. ஆமா गाइस மாஸ்டர் பிரமலி செச்சு போய் பாருங்க गाइस. ஓகே பாஸ்போர்ட் நான் மாஸ்டர் டீச்சர் நான் சொன்னேன். ஓகே गाइस நான் கண்டுபிடிச்சோம். ஆனா உங்களுக்கு இங்க ஆன்சர் காட்டலாம். என்னம்மா பண்ணீங்க? பேக் போயிட்டீங்களா? அம்மா பேக் போக கூடாதுமா. நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்ல. ஐயோ டைமா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைச்சேன் நானு. ஐயோ டைமா ஐயே சரச்சாச்சி பண்ணுமியா சை பாக்கலாம். இதெல்லாம் கொடுத்துருக்கு. சோ இதெல்லாம் நம்ம குத்துது. லாஸ்ட் ஸ்கோர் வரல. லாஸ்ட் ரெண்டுக்கும் பார்த்தலாம். ஸ்கோர் வராது गाइस. இதுதான் தமிழ் எக்ஸாம் பண்ணிச்சு போடுற. தோ நாங்க நிழல் குத்திட்டோம். நைல் குத்திட்டோம். இப்போ சாமி இது சொல்லி இது ஹார்பர். அப்படியே கைஸ் கிட்ட ஒன்னு சொல்லு. கைஸ் இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இனிமே ரீடிங் ஹாபிட் பண்ண போறோம் கைஸ். ஐயோ ப்ராமிஸ் பண்ணி கைஸ் கிட்ட. இல்ல எதை ஸ்டாப் பண்ற? இதான் வீடியோ வேணாமா? வீடியோ எதை ஸ்டாப் பண்ண? இல்ல இந்த சாஷன் குட்டமா நம்மளுது. இந்த இப்போ எதை பாப்பாங்க அவங்க? அப்ப எதை பாப்பாங்க? நம்மளுது தான் பாப்பாங்க. சோ गाइस இதோட முடிஞ்சது. நம்ம இன்னைக்கு ஈவன் 2 போறோம் சொல்லினோம். பண்ணிடலாம். ரீடிங் பத்தி பண்ணிடலாம் गाइस. நம்ம எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு லெசனா ரீடிங் பண்ணனும். நான் புக் வச்சு உங்க முன்னாடி ரீட் பண்ணுவேன். இப்படி தானே
இது பிரீமியரா போட போறியா? சில கமெண்ட்ஸ் போச்சிடலாம். சில கமெண்ட்ஸ் நீ இப்ப ரீடிங் என்ன படிச்சு கலைவாணி ஹாய் சொல்லிருக்காங்க. இங்கதான் நம்மளோட பெரிய ஃபேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அமேசாரி ஹாய் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் மட்டும் இல்லாம நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாஸ்போர்ட்டை போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டோம், போய் பார்த்துக்கோங்க. டுடே we are doing even two நேத்து பண்ணிருக்கோம், போய் பார்த்துருங்க. திபெத் பிளாட்டியோ எங்க இருக்கு? நான் திபெத் பிளாட்டியோ ஒன் ஆஃப் த क्वेश्चंस எங்க இருக்கு? நம்ம மார்க் பண்ணமே. திபெத் பிளாட்டியோ எங்க இருக்கு? நான் மனப்பாடம் பண்ணேன். தெரியாதுமா. நீங்க அழைச்சி சேகமிச்சுங்க. இங்க ஐயோ சைனா சொல்லு கைஸ்க்கு திரும்ப. சைனால இருக்கு கைஸ், எல்லாம் போய் பாத்துங்க. ஓகே சார், இன்னும் கமெண்ட்ஸ் இருக்கு பச்சலாம். கலைவாணி டு கிரேனியா ரீடிங் பத்தி சொல்லு. சாரி, நான் கிரேனி போறணும்னு இருந்தேன். நீங்க வந்து கிரேனி வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்க வந்து அக்கிசக்கிங் கிரேனிஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கிரேனி வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பிளே வேணும்னா அக்கிசக்கிங் கேம் பிளே ஆச்சுனா வரும். 11:15 க்கு நமக்கு டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். பை சொல்லு. ரீடிங் பத்தி சொல்லு. பை गाइस, நாளைக்கு ரீடிங் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வீடியோ. ஓகே, இன்னும் கமெண்ட்ஸ் அமேசாரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, டுடே which time the evening will be start. இன்னைக்கு என்ன தெரியுமா? 6 மணிக்கு பண்ணிடலாம். இன்னைக்கு மீட்டிங் இருக்கா இல்லையா? ஸோ அப்புறம் இன்னைக்கு நம்ம கன்ஃபார்மாக 6 மணிக்கு போட்டுடலாம். நாளைக்கு ப்ரீமியர் 5 மணிக்கா? நம்ம இன்னைக்கு 9:30க்கு தான். நம்ம 9:30க்கு காலையிலேயே இது ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு, அதான் தமிழ் எக்ஸாம் இது ரிலீஸ் பண்ணிட்டோம். எனக்கு புரியுதா? அது மட்டும் எக்ஸாம் சாப்பிடுமா? சாப்பிட்டுட்டு டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் 11:15 ஓகே, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஈவன் டூல போச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், நான் 9:30க்கு தமிழ் எக்ஸாம் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நாளைக்கு வச்சிருந்தேன், நாளைக்கு டைம் வச்சிருந்தேன், நாளைக்கு டைம் செட் பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம 9:30க்கு ரிலீஸ் பண்றோம்ட்டு டைம் போட்டுருந்தேன், கம்ப்யூட்டர்ல செட் பண்ணிட்டேன். தமிழ் எக்ஸாம் நாளைக்கு 9:30 டைம் வச்சுக்கிட்டு ஏஎம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 9:30 ரிலீஸ் பண்ணிடணும், போய் பார்த்துங்க. அது எப்படி நான் கூட்டி சீக்கிரமாக இது பண்ணேன் அப்படிங்கிறீங்கன்னா, அதெல்லாம் கம்ப்யூட்டர் நேற்றே பண்ணியாச்சு. ஆனால் இப்போ வந்துருக்கோம், அந்த டைம் செட் பண்ணியிருந்தோம். ப்ரீமியருக்கும் டைம் செட் பண்ணிடலாம். ஓகே ஓகே गाइस, நான் இந்த கமெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிறேன். ஓகே गाइस, முடிச்சிடலாமா? பாய். நான் இங்கேருந்து ஆஃப் பண்ணுறோமா? நான் இங்கேருந்து ஆஃப் பண்ணிடுறேன்.